ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேர் குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஸ்வீட் கார்னை வச்சு கிறிஸ்பி கார்ன் செய்யணும் பார்க்கலாமா? அடிக்கல போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாம். அழகாக பாலாக இருந்துச்சுங்க. விளாட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் விளாண்டு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா அதே பவுலில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வேகிறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு நல்லா. இப்போ இது வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லோயிஷாக இருக்குன்ட்டு. இப்போ இதில் நம்ம எல்லாருக்குமே அரிசி மாவு தெரியும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நம்ம ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் லெமன் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோடய ஃபேவரட் இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து வீடியோவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கமெண்ட்க்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.